என் பேர் அஞ்சனா பாலாஜி. நான் தஞ்சை கிழக்கு மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து வரேன். மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக நான் நம்மளோட கட்சியில் இருக்கேன், தாவைக்கால. எப்படி இருக்கு மேடம்? மாமல்லபுரம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த ஆலோசனை கூட்டம்? எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கீங்க நீங்கள்? இப்போ நடக்க இருக்கிற கூட்டம் வந்து ஒரு சிறப்பான கூட்டம், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம்னு நாங்கள் நினைக்கிறோம். நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கோம். முக்கியமான முடிவுகளை வந்து இன்றைக்கி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுவாங்கன்னு நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஆமாம், எங்களோட தலைவரோட தளபதியோட வரவேற்பு இதில் வந்து ரொம்ப பெருசாக வச்சு ஒரு எங்களோட வருங்கால 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தாவேகா ஆட்சி அமைக்கும். அதுக்கான ஒரு சிம்பல் தான் அது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருந்தூர் சட்டமன்ற தொகுதி குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக பதவியில் இருக்கிறேன். என் பேர் குன்றத்தூர் எஸ்கேஎஸ் நெப்போலியன். தளபதி அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க முதல் முறையாக தளபதி அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள் அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து செயல் வீரர்களுடைய மாபெரும் ஆலோசனை கூட்டம் மற்றும் செயல்படுத்தி கழக பணியாற்றுவது எப்படி என்று முதல் முறையாக ஒன்றிய நகர பகுதிகளை நிர்வாகிகளை சந்திக்கிற முதல் கூட்டம் இது மட்டும்தான். அதனால் இந்த நிர்வாகிகள் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய நகர பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அதேபோல் தளபதி அவர்கள் 2 நாள் முன்தினம் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக விசில் சின்னம் தளபதி அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட அடுத்த நொடியே பட்டி தொட்டி எல்லாம் மிகவும் பிரபலமாக மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ளது. அது அனைத்து மக்களுக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 2026 தளபதி அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்துவது மட்டுமே கழக செயல் வீரர்களின் முக்கிய பணியாக இருக்கும் என்று எதிர்பார்த்து தளபதி அவர்கள் சில அறிவுரைகளை நல்ல முறையில் சொல்வார் என்று அவர்களுடைய ஆணைகளை கட்டளைகளை ஏற்று பணியாற்ற அனைவரும் ஒன்றாக திரண்டு இந்த திடலுக்கு வந்து கொண்டோம். நான் திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை பகுதியிலேருந்து வரோம். எங்கள் கூட நெல்லை பகுதி, தச்சை பகுதி, மேலப்பாளையம் பகுதின்னு எல்லா பகுதியும் சேர்ந்து ஒன்றிணைந்து வந்திருக்கோம். என் பேர் நெல்லை சரண், பகுதி செயலாளராக இருக்கேன். எனக்கு இந்த 2026 தேர்தலில் விசில் சின்னம் ஒதுக்குனதுக்கப்புறம் முதல் மாநாடு இந்த மாநாடு தான். அதே போல் விக்கிரவாண்டிலையும் சரி, மதுரையிலையும் சரி, எந்த ஒரு கூட்டத்திலையும் தலைவர் தளபதிக்கு பின்னால் வந்து தலைமைச் செயலகத்தை பொருத்தப்படவில்லை. இந்த மாநாட்டில் வந்து தளபதிக்கு பின்னால் தலைமைச் செயலகம் பொருத்தப்பட்டிருக்கு. இது படமாக மட்டும் இல்லாமல் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 இதே தலைமைச் செயலகத்துக்கு உள்ளே போய் அவர் நாற்காலியில் அமர்வார் எங்கள் தளபதி. நாங்கள் அதில் அமர வைப்போம் என்று உறுதி கூறுகிறோம். இந்த மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டுவோம். வருகிற தேர்தலையும் வெற்றி கொள்வோம். தளபதியை அரியணையில் ஏற்றுவோம். இந்த படம் வெகு விரைவில் உண்மையாக மாறும். தளபதி விஜய் முதலமைச்சராக உட்காருவார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.